தாமே வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே, இன்றைய நாள் திருவெந்துப்பையில் பங்கொள்ளும் ஒவ்வொரு மனவாட்டி சபைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு மனவாட்டி சபைகளையும் கர்த்தாவே நீங்கள் தகுதிப்படுத்துங்கப்பா ஆண்டவரை, பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே. இனிமா வசனம் சொல்லுது, எனது மாம்சத்தை புசித்திய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, இன்றைய நாள் திருவெந்துப்பையில் பங்கொள்ளும் ஒவ்வொரு மனவாட்டி சபையிலும் உமது வருகைக்கு ஆயத்தப்பட்டிருக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, இந்த வழி காணிக்கைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. காணிக்கை வேலை ஆரம்பம் முடிவு வரை தேவாவினை வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வழி சாட்சி வேலைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னுமாக கர்த்தாவே, சாட்சிகளை ஆண்டவரை பலமாக நீங்கள் எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவரே, நீங்கள் செய்த அற்புதத்தை கர்த்தாவே ஒவ்வொரு ஆத்மாக்களும் தயங்காது முன்வந்து உமது நாம மகிமைப்படத்தக்கதாக உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம். ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம். சண்டே ஸ்கூலுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் விழுவதை தடை பண்ணாதீர்கள் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பிராயத்தில் கர்த்தாவே உமது சத்தியத்துக்குள்ளாக இந்த பிள்ளைகளை நீ கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வாலிய பிள்ளைகளுக்காக பாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாலிய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தாவே இந்த வாலிய பிள்ளைகளை இன்னுமாக அனல் மூட்டும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. பத்தி எரிய விடும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே கர்த்தாவே, உலக இச்சைகள் கர்த்தாவே, உலக பாவங்கள் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே தேவ கரம் தேவ கிருபை கூட இருந்து பிள்ளைகளை முடிபரியந்தன்னம் வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. நாளாந்தம் கர்த்தாவே இந்த பிள்ளைகளை உமது சத்தியத்தினால இந்த வாலிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தேவரீர் உமது வசனமே கர்த்தாவே சத்தியம் சுவாமி. ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம். அப்பா, அந்த வேளை எங்களுக்கு தந்த 2 மேய்ப்பர்மாருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. பராபாசியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. டான் பாசியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. 2 பேரையும் உமது திருக்கரத்துக்குள்ளாக உமது இரத்த கோட்டைக்குள்ளாக உமது அரணுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, 2 பேரை நிறைவு ஆசீர்வதிங்கப்பா. நீங்க அவளை பலப்படுத்துங்க ஆண்டவரை, பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவகரன் தேவ கிருபை கூட இருக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, முடி வரியந்தன கர்த்தாவே இவர்கள் வழி நடத்த நீங்கள் போதுமான தேவனாக இருக்கிறீங்களே கர்த்தாவே. தேவ ஆரோக்கியம், உடல்நலம், சரீர ஆசோத்தோட கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம்ப்பா. 2 பேரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, பரமாஸ்டர் குடும்பத்துக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியக்கார குடும்பத்தை நிறைவாக நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே டான்வஸ்டர் மனைவிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அன்பான சௌரிக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. மனதுருக்கத்தின் தேவன் அப்பா, சௌரிக்காக மனதுருகி மனமிறங்கி வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. சௌரிக்கு ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. சௌரி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நன்றி அப்பா. துதிக்கிறோம் அப்பா. அந்த வேளையிலே அப்பா, இலங்கையில் இருக்கும் இயேசுவின் அக்னி சுவிசேஷ சபைக்காக ஆண்டவரே இந்த வேளையில் பாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் அந்த சபையப்பா, அந்த சபையை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம்ப்பா. உமது ஆசீர்வாதம் அப்பா அந்த சபைக்கு பரத்திலிருந்து கடந்து வரும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலங்கள் அந்த சபையும் அப்பா உமக்கு எழும்பி பிரகாசிக்கும்படியாக செபிக்கிறப்பா. தேவரீர் உமது சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபையாகவும் ஆத்தும ஆதாயம் செய்யும் சபையாகவும் இந்த காலங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, ஊழியம் செய்யும் ஒவ்வொரு ஊழியக்காருடைய ஐக்கிய சமாதானம் அன்புக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. தேவரீர் அந்த சபை தேவைகள் எல்லாம் சந்தித்து வரும் நல்ல கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. கட்டுமான பணிகள் எல்லாம் சந்தித்து வரும் நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தொடர்ந்து அந்த சபை தேவைகள் எல்லாம் அப்பா நீங்கள் சந்திக்கப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சபையை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேளையில் செபிக்கிறோம் கர்த்தாவே. தேவரே, தேசங்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற பிரான் தேசத்துக்காக வாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அந்த பிரான் தேசத்தை எல்லா அநீதிக்கும் தீமைக்கும் கர்த்தாவே நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்காக பாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசத்தை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதித்து செபிக்கிறோம் கர்த்தாவே. உமது தேசத்துக்கு எதிராக தேசங்கள் எழும்பாதபடி கர்த்தாவே உமது தேசத்தை நீங்க வேலி போட்டு பாதும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. இஸ்ரவேல் தேசம் உமது சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை மறுதலித்த ஒவ்வொரு யூத மக்களும் கர்த்தாவே மனம் திரும்பி மதண்டையில வந்து சேரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேல் தேசத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அப்படி எங்களுடைய தாய் தேசங்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. இலங்கை, இந்தியா தேசங்களுக்காக பாரப்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய
எங்களுடைய தாய் தேசங்களை நிறைவாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமது ஆசீர்வாதம் எங்களுடைய தாய் தேசங்களுக்கு பரத்திலிருந்து கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த ஆசீர்வாதம் எங்களுடைய தேசங்கள் மீது பலமாக தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, இலங்கை இந்தியா தேசங்களில் இருக்கும் எல்லா ஆவிக்குரிய சபைகளும் இந்த காலங்களில் உமக்கென்று எழும்பி ஓடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இலங்கை இந்தியா தேசத்தில் ஒரு ஆத்மாதனும் கத்தாவே வழி தப்பி போகாதபடி, உம்மை விட்டு விலகாதபடி கத்தாவே அப்பா. தேவகரன் தேவ கிருபை கூட இருந்து ஆண்டவரே முடிவு பரியந்தம் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. தண்டையில் அவர்கள் வந்து சேரும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்படியே உலகங்கின் தேவாவியானால் நடத்தப்படும் எல்லா சபைகளுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சபைகள் எல்லாம் உம்முடையது கத்தாவே. நீங்கள் ரத்தஞ்சிந்தி ஜீவனை கொடுத்து ஆண்டவரே மீட்டுக்கொண்ட சபை கத்தாவே. ஆண்டவரே முடி வரியந்தனம் உமக்குள்ளாக நிலை நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கத்தாவே. இந்த ஆராதனை விட்டு பொழுது திருக்கத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாம் வல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிச்சோம் ஜீவனை தந்தமான நல்லவிதாய். ஹல்லேலூயா. சங்கீதம் 121 பக்கம் 751. நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், அனைவரும் சேர்ந்து இன்னொன்று வாசிங்க. நம்ம ஒருமனப்பட்டு வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கியம் உன் வரத்தியம் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உம் பலகரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். உம் பலகரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மையுள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, ஆமாண்டவரே அப்பா, எத்தனை வாக்குத்தத்தங்களை எங்கள் வாய்களில் நிறைவேற்றி செய்கிறாண்டவரே அப்பா. வாக்குத்தத்தம் மாறினவர், உண்மையுள்ளவர் ஐயா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்று
நாங்கள் நிலைப்பேறாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, உடன்படிக்கை சமாதானம் நிலைப்பேறாமல் இருக்கும் என்று சொன்னீரேப்பா. உங்க மனதிற்கும் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக துதிக்கிறேன் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவனே அப்பா, இயேசு மகாராஜனே அப்பா, எங்களை கரமிழிந்து நடத்துகிறவரே துதிக்கிற ராஜா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. இயேசுவே மகிமை ராஜா ஆண்டவரே, எங்கள் மேல் நிறைவாய் இருக்கிறவரே அப்பா, எங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வமே துதிக்கிறேன் அப்பா. ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே தகப்பனே, தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நான் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் அப்பா. அவர் மரித்தவர்களுக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளவர்களுக்கு நான் தேவனாய் இருக்கிறேன் அப்பா. மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா. தண்டைகளை உடைக்கிறவரே அம்மை துணிக்கிறேன் அப்பா. பிசாசு தந்திரங்களை உடைக்கிறவரே அப்பா, அம்மை துணிக்கிறோம் துணிக்கிறோம். அவர் உயர்ந்தவர், பெரியவர், பரிசுத்தர், உன்னதர், நீதியின் ராஜா, நீதியின் தேவன், மகிமை ராஜா, மருதொன்றி பூங்கொண்டானவரே அப்பா. உங்க சிறவனாலே மூடுகிறவரே, உங்க சேட்டையின் மறைவுகளை மறைக்கிறவரே ராஜா, உம்மை நம்பி இருக்கிறவர்களை கைவிடுகிறவரே தகப்பனே, உம்மை நன்றியோடு துணிக்கிறோம் துணிக்கிறோம் துணிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. எங்கள் மத்தியில் ஆசைவாடுகிற ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவரே, நீர் பெரியவர் ராஜா, நீ மகிமையின் ராஜா ஆண்டவரே அப்பா. உங்களுடைய பெற்ற ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்ட தேவனே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காய் தகப்பனே அப்பா, எங்களுக்காய் பரிந்து பேசுகிறவரே ஆண்டவரே அப்பா. இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இவர்கள் என்னுடையவர்கள், நான் தெரிந்து கொண்டவர்கள் என்று ஆண்டவர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே அப்பா. எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் மன்றாடுகிற தகப்பனே அப்பா, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா அப்பா. இவர்கள் என்னுடையவர்கள், என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் அப்பா எங்களை உரிமை பாராட்டுகிற தெய்வமே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ராஜா. உமக்கு கோடான கோடி ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உமக்கு கோடான கோடி துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீர் 1000 பேர்களில் சிறந்தோராக இருக்கிறீங்க ஆண்டவரே ராஜா. எங்களுக்கு எல்லாமும் மாணவராக இருக்கிறீர் ஆண்டவரே. என் பிரியமே அப்பா, என் சௌந்தரியமே என்று எங்களை அப்பா நேசிக்கிற அன்பு தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ராஜா. எங்களை உள்ளங்கையில் உறைந்திருக்கிறவர் அப்பா அப்பா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் அப்பா. என் நேசர், என்னுடையவரே என்று உரிமை கொடுக்கிறவரே உம்மை துதிக்கிறேன் அப்பா அப்பா. என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி கொடுக்கிறவரை உம்மை துதிக்கிறேன் ஆண்டவர் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. 1000 பேர்களில் சிறந்தோம் ஆண்டவரே சுனீரே. 1000 பேர்களில் சிறந்தோம் ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, எந்தென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம்
இருக்கிறாரே மை துதிக்கிறேன் ராஜா. எங்கள் அருமை இரட்சகரே மை துதிக்கிறேன் அப்பா. மரண பரியந்தம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக எங்களை நினைவு கூர்ந்த தகப்பனே ஆண்டவரே ராஜா. உம்மை நன்றியோடு மை துதிக்கிறேன் அப்பா. எங்கள் இருதயத்திலே தகப்பனே நீர் எங்கள் மேன்மை உள்ளவர் அப்பா. அப்பா நீர் மேன்மை உள்ளவர், நீர் எங்கள் பெரியவர் ராஜா. எங்கள் உள்ளத்திலே நீங்கள் பெரியவராய் இருக்கிறீர்கள், ராஜாவாய் இருக்கிறீர்கள், கண்மலையாய் இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. சகல துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரர் ஆண்டவரே. மகிமையான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ராஜா. முடிவில்லாத ராஜ்யத்தை உடையவரே மை துதிக்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை உடையவரே துதிக்கிறோம். மீண்டும் வருபவரே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் பயங்கரம் உங்கள் பராக்கிரம் நிறைந்தவரே மை துதிக்கிறேன் அப்பா. அவருடைய வழக்கரம் உயர்ந்தது, அவர் பெரியவரே, அவருடைய காரியங்கள் மகத்துவமானதே மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உடைய மக்களிடையே அக்கினி ஜுவாலைகளாக வைத்திருக்கிறேன் ஆண்டவரே மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை மகிமை ஆண்டவரே ராஜா. ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும் ராஜா. அப்பா மை துதிக்கிறோம். உங்கள் பரிசுத்த ரத்தத்தை உயர்த்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் திரு ரத்தத்தை உயர்த்துகிறோம். விலையேறப்பட்ட ரத்தத்தை உயர்த்துகிறோம். கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். சுகந்த வாசலுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தாரே அப்பா. சிலுவையில ஜெயம் எடுத்தீங்க ஆண்டவரே அப்பா. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவரே உம்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. சகல அதிகாரம் ஆண்டவரே அவருடைய வலக்கரத்தில் உள்ளதே மை துதிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே அப்பா. ஓ சகரமம ரிகரமம ஓ ஷரமகரதரமம உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், இயேசப்பா நல்லவர். அவர் எத்தனை வல்லமை உள்ள தேவன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவர். ஓ எத்தனை ஜெபங்களுக்கு எங்களுக்கு செவி கொடுத்தாரு. ஓ அவர் எத்தனை பெரியவர், எங்களை கண்ணோக்கி பார்த்தாரு. நாங்கள் ஏமாத்திரம் எங்களை நோக்கி பார்க்க ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த உலகத்தின் காரியங்களாம் எங்களை விட்டு போகுமே, கடந்து போகுமே அப்பா. அப்பா என்னில் நிலைத்திருங்கள், அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா. அதனால் என் பிதா உங்களில் மகிமை அடைவார் என்று சொன்னீங்களே அப்பா. அப்பா மை துதிக்கிறேன் ராஜா. அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வழிகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் வேறு பெற்ற ஆண்டவரே அப்பா. காலூன்றி நிற்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே அப்பா. அப்பா மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் வலப்புறம் இடப்புறம் விழுந்து போகாதபடிக்கு அப்பா உங்கள் பிறகாலை கேட்கும் சத்தத்தை கட்டு நடுவுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. எங்கள் வழிகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எங்களுக்கு பலத்த துருகமாய் கீடகமாய் ஆண்டவர் அப்பா எங்களோடு இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தினால் எங்களுக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் அப்பா அவரை கிட்டி சேர்க்கிற அப்பா தேவ பலனாய் இருக்கிறமைக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எங்கள் இருதயம் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கும் அவருடைய பொறுமைக்கும் நேராக எங்களை நடத்துவீராக ராஜா. அப்பா உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்கள் நம்பும் கேடகம் ஆண்டவரே அப்பா. எங்கள் பலத்த துருகம் ஆண்டவரே அப்பா. அப்பா நீர் எங்களுக்கு முன்பாக போய் ஆண்டவர் கோணால் ஆனவைகளை சுவையாக மாற்றுகிற எங்கள் பராக்கிரமம் நிறைந்தவராக இருக்கிறவரே அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் அப்பா. எங்கள் நம்பிக்கை நீங்களா இருக்கிறீங்க அப்பா. எங்கள் பலன் எல்லாம் நீங்களா இருக்கிறீங்க அப்பா. எங்கள் ஆற்றல் அல்ல ஆண்டவரே அப்பா. நீங்க எங்கள் வாழ்க்கையை கடந்து வருவீராக. எங்களுக்கு பலத்த துருகமாக இருப்பீராக ராஜா. எங்களை கரம் பிடித்து நடத்த எங்கள் தேவன் போதுமானவராய் இருப்பதற்காக உம்மை துதிக்கிறார் ராஜா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன்.
நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் நீதானே என் துணையானே என் கேடகமோ மாறி நீதானே என் துணையானே என் கேடகமும் மாறி என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் நன்மை மிகுந்திருக்கும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் ஹல்லேலூயா உம்மை நம்பு நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன் ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை ஆகாமியத்தின் கொடுங்கோல் என் மேல் நிலைப்பதில்லை உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன் உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறேன் ராஜா அப்பா உம்மை நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்றவரே அப்பா உம்முடைய கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளுமே அப்பா உம்மை துதிக்கிறேன் ராஜா அப்பா உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே ஓ நான் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அவர் பாவத்தை பாராத பரிசுத்தரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே சத்திய தேவனே உம்மை துதிக்கிறேன் மகிமை ராஜாவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே பெரியவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா எங்கள் ராஜா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் கண்மலையே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே இதெல்லாம் உம்மை துதிக்கிறேன் எங்கள் ராஜாவே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே அப்பா உங்களுக்கு எல்லாமே லேசான காரியம் ஆண்டவரே அப்பா இப்படி மேல உதவின எபினேஸ்வரே உம்மை துதிக்கிறோம் எல்ஷனா உம்மை துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் குறைவுபட்டு போவதில்லை ஆண்டவரே நான் வெறுக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே அப்பா விட்டு போவதில்லை ஆண்டவரே அப்பா நீங்க பெரிய காரியங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை நான் உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா வாமை நன்றியோடு துதிக்கிற ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே
உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மையை எடுத்துக்கிறோம், உம்மையை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே ராஜா. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக உங்கள் அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மட்டுமா உங்கள் பலன் கொடுத்து எங்கள் நடத்தின அளவில்லாத உங்கள் கிருபைகளுக்காக நன்றி செலுத்தும். உங்கள் உள்ளத்தோடு அப்பா உம்முடைய நாமமே மகிமைப்பட ஆண்டவரே உயர்த்துகிறோம் ராஜா. நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினாலே பிதாவே ஆமென். நன்றி நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நல்லவரே, மேலானவரே, உயர்ந்தவரே இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கும்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. கும்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுவோ, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஓ, நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம், நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி
நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. இயேசுவே நல்லவர் நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, கடந்த நாள் முழுவதும் எங்களை காத்தீரப்பா, கடந்த மாதம் காத்தீரப்பா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை தந்தீர் ஆண்டவரே, மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீரப்பா இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களை நோக்கி பாருமப்பா, எங்கள் மேலே இரக்கமாயிருங்கப்பா, எங்கள் மேலே இரக்கமாயிருங்க தெய்வமே. இந்த ஞாயிறு ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஐயா, இந்த நாளிலப்பா தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துகிறேன் ஆண்டவரே. இந்த நாளில் கூடப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. இது வசனங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனித வாழ்வை ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துகிறவரை, விடுதலை கொடுக்கிறவரே, ஆசீர்வதிக்கிற வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த பரிசுத்த நாமத்திலே தொழுது கொள்ளு எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து நாங்கள் வாசித்து நாங்கள் அப்படியே ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டோடைய வசனம் எங்களுக்குள்ளே அது பேசிக்கொண்டே வருகிறது. ஆனால் அதை நாங்கள் கேட்டு அதன்படி எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கும் பொழுது அது எங்கள் வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாங்கள் பார்த்தோம் கடந்த வாரத்தில் கூட அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக பலியாகி எங்களுக்காக சிலுவை சகித்து எங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் வெற்றியும் தந்த எங்கள் ஆண்டவர் இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் பார்த்தோம் ஆட்டுக்குட்டியானுடைய அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே நித்திய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியும் உண்டு. இந்த பூமியில் நாங்கள் வாழ்கிறது கொஞ்ச காலம், ஆனால் நித்தியத்திற்கு நாங்கள் தேவனோடு வாழும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவர்கள், ஆண்டோடைய பிள்ளைகளுடைய அந்த காரியங்கள் எப்பேற்பட்டது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை இன்றைக்கு எடுத்து நாங்கள் வாசிப்போம். அதில் என்ன சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 144 அதிகாரத்தில், சங்கீதம் 144 கடைசி 15வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறார்கள். என்ன அது பாருங்களேன், எடுத்து வாசிங்க சீக்கிரமாய். என்ன சொல்லுது? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். எவ்விதமாய் என்று சொன்னால் நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த முதல் வசனத்திலிருந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நாங்கள் பார்க்க முடியும். அந்த வசனங்களை நாங்கள் வாசித்து நீங்கள் தியானிக்கும் பொழுது அதில் நீங்கள் விளங்கி கொள்ளலாம். ஆனால் எவ்விதமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் என்ன பெற்றிருக்கிறார்களாம் தேவனிடத்தில்? இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். ஆண்டவருடைய கிருபையை, ஆண்டவருடைய இரக்கத்தை, தயவை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம். இங்க பாருங்களேன், இன்றைக்கு பூமியில நல்லா விளங்கி கொள்ளுங்க. எல்லாம் எத்தனையோ மதங்கள், மார்க்கங்கள், அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் கூட தெய்வம் தான் சொல்கிறாங்க. ஆனால் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பைபிள் சொல்கிற தெய்வம் பாருங்களேன், உனக்காக எனக்காக அவர் மனித சாயலாக இந்த பூமியில் வந்து அவர் தன்னை அடிக்க ஒப்பு கொடுத்தாராம். அவர் பாடுகளை சுமந்தாராம். அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை ஏற்றுக்கொண்டார், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார், அவர் சகித்தார் என்று நாங்கள் பார்க்குறோம். ஆகவே தான் அதனால தான் எங்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்தார்.
ஏன் என்று சொன்னால், மனிதன் ஆண்டவருடைய கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் பாவம் செய்ததுனால இது அவனை பிசாசு வஞ்சித்து அவனை பாவ சாபத்துக்குள்ளே நடத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலிருந்து விடுபட ஆண்டவராகிய தேவன் அப்படியாய் மனுக்குலத்தை விடாதபடிக்கு தன் ஒரே மகனாகிய கிறிஸ்துவை எங்களுக்காக கொடுத்து எங்களுக்கு இப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் எங்களுக்கு கொடுத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தான் கர்த்தரை தெய்வமாக, எப்படி அவர் ஒரே தேவன், அவர் தன்மையில் மூன்றாக இருக்கிறார். ஆகவே அவர் எனக்காக இந்த பூமியில் வந்தார், இரத்தம் சிந்தினார், எனக்காக 3ஆம் நாள் அவர் ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு அந்த தெய்வத்தை இந்த நாளில் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் தேவன் எங்களை நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த சீரை பெற்றுகிற இந்த ஜனங்கள் தான் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, ஆனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எங்கே எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை விட்டு எங்கே போயிருக்கிறாங்க? இந்த உலக காரியங்களையும் நாங்கள் பார்க்குறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவைகள் கட்டாயம் நான் சொல்லுகிறேன், ஒன்று மாற்றம் சொல்லுகிறேன். ஒருவேளை இப்போ வேணுமானாக்கா கொஞ்சம் நேரம் அது சந்தோஷத்தை போல தோன்றும், ஒரு நல்லா இருக்கிறது போல தோன்றும். ஆனால் நாள் ஒன்று வரும், கட்டாயம் நான் சொல்லுகிறேன், என் வாழ்க்கையிலே நான் கடந்து வந்த அநேக பாடுகளை நான் நினைத்து அதை பார்க்குறேன். அந்த காரியங்கள் அது நிஜமல்ல, அது நிழலாக இருக்குது, அதெல்லாம் போயிடும். அப்போ உன் வாழ்க்கையில் போராட்டங்கள், பாடுகள், அந்த காரியங்கள் வரும் பொழுது உன்னால் சகிக்க முடியாது. ஆகவே அந்த தேவனை நாங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாங்கள் பார்க்கும் பொழுது இயேசுவை பாருங்களேன், அவர் அந்த வசனத்தை பாருங்களேன், ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் என்ன பண்ணுறாராம்? எடுத்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தில். அதனால தான் அந்த தெய்வத்தை, எந்த தெய்வத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா இன்றைக்கு மனுஷனை கூட தெய்வம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கடவுள்கள் உருவாகி இருக்கிறதை பார்க்கிறோம் உலகத்தில். ஆனால் அன்பானவர்களே, பைபிள் சொல்லுகிற தெய்வம் அதல்ல. இயேசு என்ன தெய்வம் இந்த பூமியில் வந்தார். வாசிங்க அந்த வசனத்தை. அவருடைய நாமத்தின், இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறாராம். பாருங்களேன், எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். இந்த சீரை பெற்றிருக்கிற நீயும் நானும் இன்றைக்கு சபையிலும் அநேக இடத்துல இன்றைக்கு பார்க்கிறோம், ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவர் விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். நிறைய காரணங்களை சொல்லலாம். என்ன காரணமாக இருந்தாலும் தேவனை நாங்கள் என்ன பண்ணோம்? அண்டிக் கொள்ள வேண்டும். அவன் தான் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தான் பாதுகாக்க முடியும். ஆண்டவர் அவனைத்தான் கடைசி மட்டும் நடத்துவார். ஆகவே அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லுது சங்கீதத்தில், இவ்விதமாய் சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனை அப்படியாக கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவங்களோட வாழ்க்கையில் எப்படியாய் நடத்துகிறார், என்னென்ன செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும்பொழுது, நான் திடீர்னு சொல்கிறேங்க, தயவுசெய்து இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் உட்காந்து போகிறதுக்காக அல்ல, அதை கேட்டுட்டு போகிறதுக்காக அல்ல. இந்த வசனங்கள் ஏன் சொல்லுது? உன் வாழ்க்கையில் அப்ளிகே பண்ணணும், செயல்படுத்தணும். அதனால தான் இன்றைக்கு செயல்படுத்தாததுனால தான் இந்த வசனத்தை நாங்கள் செயல்படுத்தாமல் போகும் பொழுது தான் எங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தையும் நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு நிறைய மனிதர்களை பார்ப்பது, நான் உண்மையிலே சொல்லுகிறேன், பாருங்களேன், உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு சொன்னாக்கா நாங்கள் ஜெபித்தா மாத்திரம் இல்லைங்க, நீ என்ன பண்ணும்? உன் விசுவாசத்தின்படி ஆகட்டும் சொன்னார். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு லைட் எரியணும்னு சொன்னால் நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் அதில் சொருவனா தான் அந்த கரண்ட் என்ன பண்ணும், அதில் பாஸ் ஆகி உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அதுபோல தான் உன் வாழ்க்கையில் அற்புதம் அதிசயங்களே நீ மனிதர்களை நினைச்சு கொண்டு அவங்க சொன்னால் அவங்க ஜெபிச்சா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் இன்றைக்கு தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது தான் அந்த ஜன பாக்கியம் உள்ளது. அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை நம்பிக்கையாக இருக்கும் பொழுது பாடணும்.
நான் தேவனை நம்பி இருக்கிறேன், பாக்கியவான் பாக்கியவான் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் எது மேலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்கிறோம்? அதனால தான் இன்றைக்கு பாருங்களேன், எடுத்து வாசிங்க, என்னாகமத்தில் பாருங்களேன், இங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. அங்கே உங்களுக்கு தெரியும், என்னாகமம் 23வது அதிகாரத்தில் பிலியாம் என்று ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரன் இருந்தான். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்யும்படியாக அழைக்கப்பட்டான். ஆனால் அந்த இடத்துல பாலாக் என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்று பார்க்குறோம். அந்த இஸ்துவாரை நாங்கள் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்களேன், அவனை வஞ்சிக்கும்படி சில காரியங்களை செய்கிறதை பார்க்க முடியும். ஆனால் அந்த இடத்துல தேவன் சொன்ன அந்த காரியத்துக்கு அந்த பிலியாம் செய்கிறார். ஆனால் அவர் சில பிள்ளைகளை என்ன பண்ணுறாரு, விடுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீ ஜோம் பண்ணி நான் கேட்டு சொல்கிறேன், இல்லை கர்த்தர் சொல்லிட்டாக்கா என்னது சொன்னது தான், அதோடு அவ்வளோதான் முடிஞ்சது. ஆனால் இவன் தெரியும் என்ன பண்ணுறான், ஏதோ ஒரு பாருங்களேன் 99% கூட அவன் உண்மையாக இருக்கலாம், 1% என்ன ஆயிடுது, இல்லை அவன் ஏதோ கொடுக்குறான்றான், அதை பெற்றுக்கொள்ளான். பாருங்களேன், இப்படி தான் உலக காரியங்கள் பிசாசு வஞ்சிக்கிறது. ஆகவே அவன் வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் எப்படியா நடத்துகிறார்? 23 எடுத்து வாசிங்க, 21 வாசிங்க. ஒரு 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது சில காரியங்களை சொல்லப்படுகிறது. அதை பார்த்து இன்றைக்கும் நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். போன வாரம் நாங்கள் பார்த்தோம், போன கிழமை ஆண்டவர் என்னது ஆட்டுக்குட்டியானுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டார். அந்த பிள்ளைகளை கர்த்தர் எப்படியா ஆசீர்வதிக்கிறார் என்று இன்றைக்கு நாங்கள் இன்னொரு காரியம் அழைக்கப்படுகிறது. அது கடைசியாய் பார்த்து ஜெபிக்க போகிறோம். வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அக்கிரமத்தை அவர் காண்கிறதில்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர் குற்றம் பார்ப்பதில்லை. பாருங்களேன், இந்த ஆண்டவர் என்னவா, மனுஷன் தாங்க குற்றம் பார்ப்பான், குற்றம் பிடிச்சுனே இருப்பான். ஆனால் தேவன் என்னவா, குற்றம் பார்ப்பதில்லை. வாசிங்க. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். என்னவா, அவர்களோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறாராம். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்ப பாருங்களேன், அவங்களுக்குள்ள ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு பாருங்களேன், அதிலிருந்து விடுவித்து, அவர் எகிப்து என்பது அது பாவத்தை குறிக்கிறது. அதிலிருந்து புறப்பட்டு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. வாசிங்க. அதனால உனக்கு யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். 24 அந்த ஜனம் சிங்கம் போல எழும்பும், பாலசிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அதுதான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் ரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். ஹல்லேலூயா. அப்ப அது ஜெயம் எடுக்காமல் போகாது என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இந்த காரியங்களில் நாங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது தேவன் பாருங்களேன், அவர் மன்னிப்பார் என்று சொன்னார். அவர் கட்டாயம் எங்கள் வாழ்க்கையில் அவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி உன் பாவங்களை நீ மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் தெரியாமல் இந்த காரியங்களை செய்து விட்டேன், தெரிந்து இந்த பிள்ளைகளை விட்டேன் என்று ஆண்டவரிடத்தில் மனப்பூர்வமாய் நாங்கள் மறைக்காமல் தேவனிடத்தில் அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிட நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் எங்களை என்ன செய்கிறாராம், அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது. சரி, அப்போ அந்த மன்னித்து பாருங்களேன். ஆனால் மனிதன் பாருங்களேன், சில நேரங்களில் அவங்க கசப்புகளும் ஏதோ ஒரு பிள்ளைகளும் தவறுகளும் வந்து விடும் பொழுது அவர்கள் பகைத்த பிற்பாடு ஒருவேளை அவர்கள் என்ன செய்வாங்க, சரிப்பா மன்னிச்சிட்டேன் என்று சொல்லிட்டு சில காரியங்கள் வரும் பொழுது அவங்க பழையதை என்ன பண்ணுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஆனால் அன்பானவர்களே, தேவன் அப்பற்பட்டவர் அல்ல. எங்கள் பாவங்களை அவர் என்ன பண்ணுறாராம், அவர் கடலின் ஆழத்தில் போடுகிறார் என்று பைபிள் சொல்லுது சங்கீதத்தில். அவர் அதை நினைப்பதில்லையாம். அப்போ அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனை தான் இன்றைக்கு நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதனால தான் இப்பேற்பட்ட தேவனை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த பேரின்பத்தை பெற்றிருக்கிற இந்த
ஆண்டோட பிள்ளைகள் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சரி, அப்படி என்று சொன்னால் எங்கள் ஆண்டவராகிய தேவன் பாருங்களேன், அவர் என்னவா சொல்லுகிறது, என்னுடைய பாவங்களை அவர் பார்க்க மாட்டாராம். அதனால தான் பாருங்களேன், ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்லுகிறது பாருங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ல் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னது வாசிங்க. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளிலும் என்னை நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே. பாருங்களேன், அப்ப நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாக அது பாவம் என்று அவங்களுக்கு என்னது தெரியாமல் இருந்தது. ஆகவே மேலக்கிற வசனத்தை வாசிங்க, 7:7 வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே. பாருங்களேன், இது கூட இயேசுவை சொல்றாங்க, நீ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா நீ செய்யற கட்டளைகளை நீ தவறாக சொல்ற என்று சொல்லி ஆண்டவரை. இல்ல ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணங்களை ஒழிக்க அல்ல, அதை நிறைவேற்ற வந்தேன் என்று. அதை நிறைவேற்றின ஒரே ஆண்டவர் இயேசு. அப்ப பாருங்களேன் என்ன சொல்லுது, வாசிங்க தொடர்ந்து. அல்லவே பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருந்தேன். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப பாருங்களேன், அப்படி என்று சொன்னால் எங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நாங்கள் அறிந்திருந்து ரட்சிக்கப்பட்டும் இன்றைக்கும் நாங்கள் ஆண்டவருடைய காரியத்தை நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி நாங்கள் இன்றைக்கு தேவனை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தயவு செய்து அன்பானவர்களே, நான் ரொம்ப வேதனையோடு சொல்றேன். இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு சபையில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுகளை, பாவங்களை, தலைமுறை வந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னித்தாரு. அதை உன் வாழ்க்கையில் இருந்து நீக்கப்பட்டாரு. அதற்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்களேன், என்ன நடக்கிறது வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இப்ப பாருங்க என்ன சொல்லுது பாருங்க. 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் 8:33 வாசிங்க. இப்போ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல், அப்ப பாருங்களேன், தேவன் இப்ப தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்ப பாருங்களேன், பைபிள்ல இப்ப வெளிப்படுத்தல பார்க்கிறோம், பிசாசு தான் இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறித்து என்ன பண்றான்? அவன் குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கிறானாம். இல்லை இவன் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்லியும் இவன் சர்ச்சுக்கு இப்படி செய்கிறான், இல்லை இவன் இப்படி போய் பேசுகிறான், இவன் தாறுமாறான் நடக்க, இப்படியாக என்னது அவங்களுடைய குற்றங்களை என்ன பண்ணுறான்? கடவுள் இடத்துல அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதனால் இவன் கடவுள் பிள்ளையா இல்லை, அவன் என்னுடைய பிள்ளை, பிசாசு அவன் தன் பக்கமாக இழுக்க அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறதை பைபிள் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் எப்பேற்பட்ட அன்புள்ள தேவன், அவருடைய சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னாரு. அது எப்பேற்பட்டது என்று சொன்னால் வாசிங்க, இப்ப அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:33 வாசிங்க. தயவு செய்து தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யாருக்கும் அதிகாரம் இல்லைங்க. பாருங்களேன், ஒரு ஊழியக்காரனு கூட ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு, அவன் பிள்ளை இடுவான் என்று சொன்னால் அதை நாங்கள் என்ன பண்ணோம்? சுட்டி காட்டணும். அப்போ எப்படியெல்லாம் சுட்டி காட்டணும்? பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. முதலாவது அவனை தனித்து என்ன பண்ணணும்? கூப்பிட்டு அவனுக்கு சொல்லணும். இல்லை அதை கேட்கல, 2 பேரை கூப்பிட்டு சொல்லு. இல்லை அதுக்கும் கேட்கல, அப்போ சபையில சொல்லு. இல்லை என்று சொன்னால் அவனை என்ன பண்ணுமா? விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ அது மாத்திரம் அல்ல, யாக்கோபுல பார்க்கிறோம், மற்றவனை குற்றப்படுத்த நீ யார் என்று எழுதியிருக்கிறது ஆண்டவருடைய வசனம். ஆகவே அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் கட்டாயானது விடவே மாட்டார். கடவுள் விட மாட்டார். ஒரு மனிதனை கட்டாயம் அவர் நியாயம் விசாரிப்பார். அவர் நீதிபரராக இருக்கிறார். ஆகவே ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் தெரிந்து கொண்ட என்னுடைய பிள்ளைகளை, இதோ இவ்விதமான சீரை பெற்றிருக்கிற ரட்சிக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளை இதோ பிசாசு குற்றம் சொல்லும் பொழுது, ஒருவேளை மனிதர்கள் குற்றம் சொல்லும் பொழுது தேவன் என்ன சொல்றாரு? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க, 8:33 வாசிங்க. தேவன்
தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். தேவனே அவர்களை என்ன பண்றாரா? நீதிமானாய் மாற்றுகிறாராம். ஆனால் அதே ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமான் ஒரு வருஷம் ஆயிட்டாக்கா அவன் பிழையை செய்ய மாட்டான் என்று அர்த்தம் அல்ல. அவன் வாழ்க்கையில தடுமாற்றம் வராது என்று சொல்லல. அவன் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவனை தூக்கி எடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில தேவன் தூக்கி எடுக்க விரும்புகிறார். தேவன் விழுந்து போனதை கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆண்டவர் இழந்து போனதை தர விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? என்ன சொல்லி விழ செய்கிறோம்? என்ன சொல்லி நாங்கள் இடரல செய்கிறோம்? யோசித்து பார்க்கணும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. இன்றைக்கு நிறைய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்கள்? பைபிள் தெளிவாய் சொல்லுது, நீ கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திரு. அதே நேரத்தில் இதோ பிள்ளைகளை கோபமூட்டாத. நிறைய காரியங்களை அதே நேரத்தில் கணவன் மனைவி அன்பு செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். இந்த காரியங்களை நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில் இதோ அவர் அந்த எல்லா தடைகளை நீக்கி உன்னை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் இதை செய்கிறோமா? என்ன காரியங்களை செய்கிறோம்? இன்றைக்கு நிறைய காரியங்கள் அவங்க கிட்ட கேட்கும் பொழுது சொல்லுகிற காரியம் என்ன? அவர்கள் இப்படியா எனக்குள்ள நடந்து கொண்டார்கள், இப்படியாக அவர்கள் உண்மை இல்லை, ஆனால் என்னை உண்மையாயிரு என்று சொல்லுகிறார்கள். எப்படி? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தர் தெரிந்து கொள்ளும் மேல அந்த நீதிமானாய் மாற்றிருக்கிறாராம். அவனை குற்றச்சாட்ட ஒருவனாலும் முடியாது என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆகவே தான் இந்த என்னாகமத்தில் அந்த 4 வசனங்களை பார்க்கும் பொழுது அதில் அநேக காரியங்களை சொல்லுகிறது. தேவன் பொய் சொல்ல என்னது? அவர் மனுஷன் அல்ல. மனுஷன் தான் பொய் பேசின்னு இருப்பான். இப்படியும் அப்படி என்னது மாறி மாறி பேசுவது மனுஷன். ஆனால் தேவன் அப்படி அல்ல. அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருக்காத தேவன். எல்லாவற்றையும் அவர் சொன்னார், செய்து முடிப்பார். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாழ்க்கையில் அவர் எகிப்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினார் என்று அங்கே நாங்கள் என்னாகமத்தில் பார்க்கிறோம். எப்பேற்பட்ட எகிப்து! ஆனால் இங்கே ஆண்டவர் அப்படியாக அவளை விடுதலையாக்கி கொண்டு வரும் பொழுது அன்றைக்கு பரிசேயர் சதுசேயர் ஆண்டவருக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க, 32 வாசிங்க. என்ன சொல்றாங்க? யோவான் 8:32 வாசிக்கும் பொழுது என்னது? வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்களேன், இந்த சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு நிறைய இடர்களும் ஆண்டவர் விட்டு ஓடுறதுக்கும் இன்றைக்கு உங்க காரியங்கள் குடும்பத்தில். தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் சொல்லி நிற்கிறோம், நாங்கள் காலகாலமாய் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளைங்க சபைக்கு போறோம் என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தியத்தை சீரான முறையில் அறிந்திருக்கிறோமா? நான் தெளிவாக சொல்றேங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் படிப்பற்றவன், எனக்கு எதுவுமே தெரியாது. மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பைபிள் கூட படிக்க எனக்கு படிப்பே தெரியாதுங்க. அது நல்ல வேலை, இந்த பைபிளை தமிழில் படிக்கும்படி ஆண்டவர் என்னது எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆகவே என்ன சொல்லுது? வாசிங்க அந்த வசனத்தை தொடர்ந்து. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். உங்களை அது என்ன பண்ணாமா? அது விடுதலை ஆக்கும். இல்லை விடுதலை ஆக்கும் ஆக்காது அப்படி எதுனாக்குதா? இல்லை, விடுதலை ஆக்கும். அப்போ ஆயிருக்குதா? விடுதலை ஆயிருக்குதா? வாசிங்க. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளா இருக்கவில்லை. பாருங்களேன், இப்போ இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஒரு காலம் ஒருத்தருக்கும் என்னது அடிமை இல்லை என்று சொல்லி இவங்க சில காரியங்களை நாங்கள் மேலானவங்க, எங்களுக்கு கீழே தான் அடிமைகள் என்று சொல்லி இவர்கள் உலக காரியங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க, பெருமைகளை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. வாசிங்க தொடர்ந்து 36 வரைக்கும் வாசிங்க. விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர்? எப்படிப்பா நீ சொல்றது என்று சொல்லி இயேசுவை கேட்கிறாங்க. இயேசு அவர்களுக்கு இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்றாரு,
பாவம் செய்கிறவன் எவன் பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்க. பாருங்களேன், நாங்கள் ஆண்டவரை அறிந்திருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் தெரிந்து கொண்ட என் மகன் மகள், அவனை நீ எப்படி குற்றப்படுத்தலாம் என்று அவ்வளோ உரிமை பாராட்டுகிறவ. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு என்னவா அடிமையா இருக்கிறான். ஆகவே எங்களை பாருங்களேன், வஞ்சிக்க பிசாசு ஒன்று தான் செய்ய முடியும். ஆண்டவர் பிள்ளை அதில் எந்த மாற்று கருத்தே இல்லை. எங்களை ரட்சித்தார், அதெல்லாம் உண்மை. ஆனால் அதில் அவன் தோற்று போகிறதில்ல, அவன் சோர்ந்து போகிறதில்ல, பிசாசு சோர்ந்து போகிறதில்ல. தெரியும் என்னது அவங்கள எப்படின்னா என்ன பண்ணுறது, விழத்தள்ளணும், அவனை நம்மக்கிட்ட கொண்டு வரணும் என்று அவன் முயற்சிகளை அவன் எடுத்துக்கொண்டே இருப்பான். அப்போ எங்களை பாவத்தில் மீண்டும் மீண்டுமாய் எங்களை விழ செய்வான். அப்போ பாருங்களேன், பாவத்துக்கு அவங்க அடிமையாக இருக்கிறாங்க என்று இயேசு சொல்கிறாரு. வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு மெய்யாகவே ஆண்டவர் சொல்கிறாரு அவங்கள பார்த்து, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். என்றைக்கும் அவன் வீட்டில் என்ன பண்ண மாட்டானா? நிலைத்திரான். விளங்குதா? இன்னைக்கு அவன் நிலைத்திருக்க மாட்டான். ஏன்? அவன் ஏற்கனவே பிசாசுக்கு என்னவா அடிமையா இருக்கிறான். அப்ப பிசாசு என்ன பண்ணுவான்? நிலைத்திருக்க செய்ய மாட்டான். வாசிங்க அப்புறமா. குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்க. குமாரன் இயேசு கிறிஸ்து அவர் வருவார் என்று சொன்னார். உன் உள்ளத்துல, இல்லத்துல, உன் சபையில அவர் என்றென்றைக்கும் என்னவா அவர் நிலைத்திருப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு சொன்னது செய்யும் அளவு நான் உன்னை விட்டு என்னது விலகவே மாட்டேன். ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தை என்றைக்கும் பொய்க்காத அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கி, குமாரன் உங்களை என்ன பண்ணணுமா? விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு நாங்கள் அநேக பகுதிகளில் விடுதலை ஆகாது இருக்க காரணம் என்ன? குமாரனிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்காத, ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்காமல் இருக்கிற காரியங்கள் தான். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, அந்த எகிப்து என்ற பாவத்திலிருந்து உன்னை ஆண்டவர் மீட்டு வந்தார் என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பேற்பட்ட ஜனம் ஆண்டவர் சொல்றாரு, பாக்கியம் உள்ளது இந்த சீரை பெற்றவர்கள், இயேசுவின் விடுதலை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாக்கியமான் பாக்கியவதி என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆனால் காரணங்களை சொல்கிறோம் நாங்கள். என்னது? எங்களுக்கு இல்லைங்க, அவங்க ஏதோ செய்கிறாங்க, அவங்க எதிராக எங்களுக்கு பேசுகிறாங்க, எதிராக எங்களுக்கு இன்றைக்கு உலகத்தில் மனுஷன் அழிக்க அநேக காரியங்களை, அதுலேயும் இன்றைக்கு பில்லி சூன்யங்கள். ஒருத்தன் கொஞ்சம் நல்லா ஆயிட்டாக என்னது, அவனை எப்படின்னா வீழத்தள்ளணும், அது பிஸ்னஸில் எதுலேயும் நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவங்க கொஞ்சம் எழும்பக்கூடாது, அவங்கள அப்படியாக இது தரைமட்டமாக்க இன்றைக்கு என்னென்ன செய்யலாமோ எல்லாம் பிசாசு தந்திர இந்த மனிதர்களுக்குள்ளே அந்த காரியங்களை கொடுத்து வஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் யாக்கோபு 20:23 என்ன சொல்லுகிறதாங்க? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுகிறது இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஏன் அதை ஆண்டவர் சொல்றாரு? புதிய ஏற்பாடில் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 18-19 பார்க்கும் பொழுது ஆண்டவர் அங்கே பாருங்களேன் கன்ஃபார்ம் பண்றாரு. அந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறாரு. எடுத்து வாசிங்க, 18-19 வாசிங்க. லூக்கா 10. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து, சீடர்களை, தேவ பிள்ளைகளே, எங்களை பார்த்து சொல்றாரு, இதோ உங்களை வஞ்சிக்கும்படி. லூக்கா 10ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை வாசிக்கிறாங்க. இதோ சீடர்களை பார்த்து, இன்றைக்கு ஆண்டவருடைய சீடர்கள் என்று சொல்றோம் இல்லை, நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு. என்னது? வாசிங்க. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை. அப்ப அசுத்த ஆவி உண்டானாக்கா உண்டு. அப்போ இருள் இருக்குது, தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற ஆவி உண்டு. அன்பானவர்களே, அன்பு பிள்ளைகளை, தயவு செய்து இதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். ஆகவே அதை மேற்கொள்ள, அதிலிருந்து நாங்கள் விடுபட்டு நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வார், தேவன் எங்களை நடத்துவார். ஆகவே அவன் என்ன பண்றானா? மின்னலை போல. அதுபோல தான் இன்றைக்கு குடும்பங்களை அழிக்கும்படியாய் பிரிவினைகளை, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்களா?
தயவு செய்து நாங்கள் பிரமாணம் காரணம் சொல்லலாம். அந்த மனுஷன் இப்படி இல்லை, அந்த பஞ்சாதி இப்படி, ஐயோ தெய்வமே, அதெல்லாம் இருக்கணும். ஆனால் வாக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன சொல்கிறோம்? துன்பத்திலும் இன்பத்தில். தயவுசெய்து இது யோசிக்கணும். அப்போ எல்லா இடத்துலையும் இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைகளை நான் சாட்சி சொல்ல முடியும். அவங்க ஜெயித்து வாழ்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க. அப்போ இப்படியா பிரிவினை வந்தது. ஆனால் ஆண்டோடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் போராடி ஜெபித்து இன்றைக்கு நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். எங்கள் குடும்பத்தை பிசாசு தொடுவதில்லை. காரணம் என்ன? அப்போ விட்டு கொடுத்து தேவ கட்டளைக்கு நடப்பது. இன்றைக்கு நிறைய காரியங்களே பிரிந்து போனால் போகட்டும், அவங்க இழந்து போனால் போகட்டும், இல்லை அன்பான தேண்ட பிள்ளைகளே. அதுக்காக தேவன் நினைக்கிறாரு. வசனம் ஒரு இடத்துலையும் அப்படி சொல்லலை. ஒன்று தான் சொல்லுகிறது, அவ்விசுவாசி பிரிந்து போனால் போகட்டும், ஆனால் அவன் விசுவாசம் உள்ளவனாய் மாறினா அவனை கர்த்தர் தடுப்பாரா? வானம் சொல்வாரா? தடுக்கவே மாட்டார். அவர் அணைத்து கொள்கிற தேவன், அன்பான தேவன். ஆகவே வாசியம் மின்னலை போல சாத்தான் உங்களை வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். பாருங்களேன், இப்ப இங்க என்ன சொல்லுகிறது? இந்த செய்தியின் காரியம் என்னன்னாக்கா, கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது மன்னிக்கப்பட்ட ஜனம் என்று பைபிள் சொல்லுது. என்னது? அவங்க மன்னிக்கப்பட்டார்களாம். முதலாவது என்னதான்? அவர் மன்னிக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க விடுவிக்கப்பட்ட ஜனம். நாங்கள் என்னவா? விடுவிக்கப்பட்ட ஜனம். மூன்றாவது இங்க என்ன சொல்லப்படுகிறது? நாங்கள் காக்கப்படுகிற தேவன். வாசிங்க அந்த 19 வாசிமா. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை என்ன பண்ணாதான்? சேதப்படுத்தாதான். பார்த்தீங்களா? உங்களை சேதப்படுத்தாமல் காக்கிற தேவன். ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில் பயம் வருங்க. பயத்தை தான் பிசாசு கொண்டு வருவான், அது உண்மை. ஒரு சின்ன வியாதி வரும் பொழுது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது, பற்றாக்குறை வரும் பொழுது, சில காரியங்கள் பயம் வரும். அப்போ அது என்னன்னாக்கா, பிசாசை வஞ்சிக்கிறதுக்கு அவன் ஒரு வலை வீசுவது. எப்படின்னா, இவங்களை இதில் பயந்தாக்கா என்ன சொல்லுவாங்க பாருங்கள், அவன் ஏன் ஏமாந்தான்? அவன் ஏமாலிங்க, அதனால தான் அவனை ஏமாற்றிட்டேன் பாருங்களேன். அப்போ அது போல் அவன் காத்துன்னு இருக்கிறான். அப்போ அந்த மாதிரி காரியங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சகல அதிகாரத்தையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதில் நீ ஜெயிக்கணும், நீ வெற்றி எடுக்கணும், நீ அப்பேற்பட்ட காரியங்களுக்குள்ளே கடந்து போகணும். நீயே போய் இப்படியாக விழுந்து போவாய் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ அந்த குடும்பத்தில் ஆண்டோடைய ரட்சிப்பு, ஆசீர்வாதம், கிருபை, இதோ தயவு இருக்குமா? ஆண்டோடைய வழிநடத்தல் இருக்குமா? இல்லவே இல்லை. அன்பான தேண்ட பிள்ளைகளே, எப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுத்து நாங்கள் ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் செய்யப்படும். அதனால தாங்க இயேசு பாருங்களேன், இந்த சீடர்களை அனுப்பும்போது அவர் கணவன் மனைவி ஆணும் பெண்ணுமாய் அவர் படைத்தார். அதே போல ஊழியத்துக்கு அனுப்பும்போது பாருங்களேன், 2 பேராய் அனுப்புகிறாரு. ஏன்? அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் விழும் பொழுது இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்? தாங்குவான். அதனால தான் பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இது நாங்கள் காக்கப்பட்ட ஜனம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக அந்த நாங்கள் என்னாகமத்தில் பார்க்கும் பொழுது, காண்டாமிரத்துக்கு ஒத்த பலன் உள்ளவர்கள் என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. 22 நீங்கள் வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்படின அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, காண்டாமிரகத்துக்கு ஒத்த பலன் உண்டு உனக்கு என்று சொல்லி. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்க்கையில் ஆனந்த, சந்தோஷ, மகிழ்ச்சி நாங்கள் இழந்து காணப்படுகிறோமா? ஆண்டவரே, மீண்டுமா எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது கேட்டான், நான் இழந்ததை ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஆவியானவரே, உமது பிரசன்னத்தை, உமது அன்பை, உமது கிருபையை ஆண்டவரே, சங்கீதம் 51 பார்க்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் எனக்கு தாங்க. அவன் ஜெபித்தான், அவன் கேட்டான். ஆண்டவர் கட்டாயம் அதை கேட்கும் பொழுது தருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயாவின் புஸ்தகத்தில் பாருங்க, 35வது அதிகாரத்தில் இப்பேற்பட்ட ஜனங்களை
ஆண்டவர் இது அவங்க துஷ்ட மிருகங்களுக்கு அவர் விலக்கி காக்கிற தேவன், வல்லமுள்ள ஜனமா. அடுத்தது அவர்கள் தைரியமுள்ள ஜனங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல 35 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுது. எடுத்து வாசிங்க சீக்கிரமா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி. பாருங்களேன், அவங்க விழுந்து அப்படியே கிடக்க மாட்டாங்களாம். அவங்க திரும்பி என்னவா களிப்புடன் பாடி, ஆனந்த களிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள். சியோனுக்கு தேவ சமூகத்துக்கு வருவாங்க, தேவனிடத்துல வருவாங்க. அவங்க களிப்போடு, அவங்க ஆனந்த சத்தத்தோடு, ஆண்டவருடைய ஆர்ப்பரிப்போடு ஆண்டவரை மகிமைப்படுத்த என்ன பண்ணுவாங்களாம், இந்த மீட்கப்பட்டவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், சியோனுக்கு வருவார்கள். சியோன் அது பரலோகத்தை குறிக்கிறது, அது சபையை குறிக்கிறது. இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த உலக காரியங்களை ஆனந்த களிப்பாக அநேக காரியங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். மீண்டும் சொல்லுகிறேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் வாழ வேண்டும், உண்மைதான் இந்த பூமியில. ஆனால் கர்த்தருக்காக நாங்கள் வாழ்கிறோமா, கர்த்தரை முதலாவது வைக்கிறோமா? இதுதான் எங்கள் வாழ்க்கையில கேள்வியா இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பாடுகள் வரலாம், அதுல எங்களை ஆண்டவர் மூழ்கிவிட விடவே மாட்டார், ஒன்றும் சேதப்படுத்தாது. ஆனால் கர்த்தரால மீட்கப்பட்ட ஜனமே, நீ திரும்பி என்ன பண்ணு, ஆனந்த களிப்போடு பாடி மகிழ்ச்சியாய் நீங்க எங்க வரணுமா, சியோனுக்கு வாருங்கள். அங்கே என்ன இருக்கிறதா, நித்திய மகிழ்ச்சி. இதுதாங்க எத்தர்னல், அது முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி. எங்க இருக்கிறது, தேவனிடத்துல தான். அப்போ சில மகிழ்ச்சிகள் இந்த உலகத்தில் தேடி ஓடுறாங்கல்ல, ஏன் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இன்றைக்கு ஓடுறாங்க. ஆனால் அதில் நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லவே இல்லை, அது சிற்றின்பம். அதில் என்ன தெரியுமா, ஒன்று அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை அது சிற்றின்பம் பாய் ஒரு சந்தோஷமாகவே இருந்திருக்கலாம் கொஞ்ச நேரம், பிறகு அது என்ன பண்ணும் தெரியுமா, விரக்தியை கொண்டு வரும், சீன்னு சொல்லும். ஐயோ ஏன்னாக்கா அது நிமித்தம் உனக்குள்ள என்னது பாதிப்பு வரும், உனக்கு வியாதி வரும், வேதனை வரும், குடும்பத்தில் சண்டை வரும், பிரச்சனை வரும். ஐயோ இப்படியாக அதை யோசிக்கலாம். நான் நிறைய பேர் பிசாசு அதை யோசிக்க விட மாட்டான், இது செய்ததுனால தான் என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படி அல்ல. நீ தவறு செய்து விட்டாலும் கூட ஆண்டவரிடத்தில் பரிசுத்த ஆவிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்வார். நீ மனம் திரும்பி இது ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஓடி வந்துடு. அந்த ஆனந்த களிப்பு ஓடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு சியோனுக்கு ஓடி வா. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. எங்கே ஓடுறீங்க அவங்களுக்கே தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தயவு செய்து ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சி. வாசிங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அவர்கள் தலையின் மேல். ஏங்க தலைமையில இருக்கணும், ஏன் தலைமையில இருக்கணும்? ஆண்டவர் என்னவா இருக்கிறாராம், சபைக்கு என்னவா இருக்கிறாராம், குடும்பத்துக்கு என்னவா இருக்கிறாரு, அவர் தலையா இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் கணவன் தலையாக இருக்கிறார். அப்போ அந்த மனைவிக்கு பொறுப்பு இருக்கிறது, அவங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த தலையின் மேலே அப்போ பாருங்களேன், அந்த ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைப்பார் என்று சொன்னால் அது தலைமுறை என்ன பண்ணும், அது தொடர்ந்து வரும். என்ன வரும், தலைமுறை அவருடைய பிள்ளைகள் அவங்க அப்படியே சந்ததிகள். ஆண்டவர் சொல்கிறார் 1000 தலைமுறை உங்களை நான் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் என்று. அப்போ அந்த ஆண்டவருடைய அப்படி இல்லைனாக்கா என்ன வரும், அடுத்தது நீங்களே கேட்டு பாருங்க. அப்போ நித்திய மகிழ்ச்சி உன் தலையில் இருக்கணும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கிறோமா, கர்த்தரை நாங்கள் முன்வைக்கிறோமா? அவர்கள் தலைமேல் இருக்கும். இப்போ என்ன நடக்கிறது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். பார்த்தீங்களா? அப்போ இந்த சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இதுக்கு காரணம் என்ன, எங்கள் மேலே என்ன இல்லை. நாங்கள் நிறைய நேரத்தில் ஏன் சொன்னாக்கா, அது எப்படிங்க சொல்கிறீங்க, நாங்கள் ஆண்டவர் பிள்ளை இல்லைங்க, ரட்சிக்கப்பட்டோம், எங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லையா? அப்படி இல்லை. பைபிள் சொல்லுது, சிம்சோனுக்கு கர்த்தருடைய ஆவி வச்சார். அவன் பாவம் செய்யும் போது என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. கர்த்தருடைய வல்லமை இருந்ததா? விளங்கிட்டா உங்களுக்கு? அப்போ இதை நாங்கள் விளங்கி கொள்வதில்லை.
அப்போ இதை நாங்கள் இழந்து போயிட்டு நாங்களே சொல்லின்கிறது இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு குடும்பம் எல்லா இடத்திலும் சந்தோஷமும் மகிழ்ச்சி. இதை தருகிறவர் ஆண்டவருங்க. இயேசு வரணும், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கணும், ஆண்டவரை முன்வைக்கணுங்க. நான் அதனால தான் நான் சொல்லுகிறேன். நான் 88 ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் சந்தித்தார். நான் 92லேருந்து இது வரைக்கும் ஊழியம் இதெல்லாம் நல்லது. ஆனால் இது எல்லாம் என்னால் வந்தது அல்ல. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மனுஷனால், எந்த ஊழியக்காரனாலும் ஒரு சின்ன வியாதி என்ன பண்ண முடியாது, போக்க முடியாதுங்க, முடியவே முடியாது. மருத்துவம் கூட நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கிட்டே டாக்டர் சொன்னான், பாண்டிச்சேரி அந்த மன்னிக்கணும், அந்த டாக்டர் சொன்னார், யோ நீ என்னையா திடீர்னு ஓடியாடுற, நான் கொடுக்குற மருந்து உன்னை சுகப்படுத்தாது, உனக்குள்ளவே கடவுள் என்னது வெள்ளை அணுக்களும் சிகப்பு அணுவும் வச்சிருக்கிறாரு, அதுதான் என்ன பண்ணும், உன்னை சுகப்படுத்தும். இது என்ன பண்ணும், உதவி செய்யும், அவ்வளோதான் என்று சொல்லி. அதுபோல் அன்பானவர்களே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு என்ன பெருமை, ஒன்றும் இல்லை. அதனால தான் லூக்காவில் எழுதியிருக்கிறது, அப்பிரோஜனமான ஊழியக்காரன் நான். ஆகவே கடமை மாற்றம் என்னது, இது மாத்திரம் சொல்லணும். ஆண்டவர் பிள்ளைங்க கடமை செய்திருக்கிற ஆண்டவரை நீங்கள் தான் மகிமைப்படணும், நீங்கள் உயர்ந்திருக்கணும். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணும், ஆசீர்வாதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, அது குடும்பத்தில், சமுதாயத்தில், அவர் வேலை இடத்துல, அவர் சபையில், எல்லா இடத்துலையும் வரும். அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்தணும். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்களேன், அவன் தலைமையில் இருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அப்போ என்ன நடக்கிறது, சந்தோஷமும், வாசிங்க அதிலிருந்து, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். என்னவா, இட்ஸ் கான். நம்ம ஊரில் இன்றைக்கும் கேதானான்னு தெரியல, இந்த அமிர்தாஞ்சன் அந்த தலையில் கொஞ்சோண்டு எடுத்து இப்படி பூசிட்டு அவன் சொல்லுவான், அந்த அடிடஸ்மெண்ட்டில், இட்ஸ் கான், போச்சு. அப்போ பாருங்களேன், எப்போ போச்சு, அதை பூசணும். அதுபோல் கர்த்தருடைய வல்லமையை இன்றைக்கு நாங்கள் அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறோம். சஞ்சலமும் தவிப்பும் என்னது, ஓடிப்போகும். இது ஓடி போகாத காரணம் என்ன யோசித்து பாருங்க. அப்போ இது எல்லாவற்றையும் நீயே சேர்த்து வச்சுக்கொண்டு இது நீ விடாமல் வைப்ப என்று சொன்னால் எப்படி போகும் ஐயா, எப்படி போகும்? ஆகவே இன்றைக்கு தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கடந்த நாட்களிலிருந்து தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டு வருகிறார், என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். ஆகவே எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நாங்கள் தாழ்த்த வேண்டும். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் மனம் திரும்பி ஜெபம் பண்ணி என்னை நோக்கி பார்த்து, நாங்கள் நாளாகமத்தில் பார்க்கிறோம், என் முகத்தை தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சேமத்தை தருவேன், உன் குடும்பத்தை சேமத்தை தருவேன், உன் சபை சேமத்தை தருவேன், உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பேன். ஆனால் இன்றைக்கு தாழ்த்துகிறோமா, இல்லை எங்களை பெருமை பாராட்டுறோமா? தயவு செய்து பெருமை உள்ளவனுக்கு ஆண்டவர் கட்டாயம் எதிர்த்து நிற்கிறார். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் வராது. பிசாசும் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறது போல அவன் காட்டுகிறதை பார்க்க முடியும். ஆனால் அன்பானவர்களே, அது நித்திய மகிழ்ச்சியை தராது. இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் சஞ்சலமும் தவிப்பும் சஞ்சலமும் என்னது, ஓடி போகுமா? ஆண்டவருடைய பிள்ளை இது என்றைக்காக உணர்ந்திருக்கிறோமா? எவ்வளோ பெரிய சத்தியத்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது. எங்கே தேவன் இன்றைக்கு தேடுறாரு. தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே சொல்லுகிற வசனம் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை தரும், சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். நிறைய விதங்கள் இருக்கிறது பைபிளில் நாங்கள் பார்க்குறோம். தேவன் செய்கிற காரியங்களை எங்களால் நாங்கள் கிரகிக்க முடியாததை செய்கிறவர், இப்படித்தான் அப்படியெல்லாம் இல்லை. தேவன் செய்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். நேற்று பார்த்தாங்க ஒரு 2 பையன், ஐயோ என்னாயா அதில் பார்த்து நான் அசந்து போனேன். 2 சின்ன பையனுங்க, சாமதி அவ்வளோ தாங்கிறானுங்க 2 பேர். ஒருத்தன் என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான், அவன் வருத்தப்பட்டு பாரம் சுமங்களை அவன் இன்னொன்று அவன் பாட்டுக்கு எசப்பாட்டு மாதிரி பாடுறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே ஏசுக்கிட்ட வாங்க, ஏசு உங்களை விடுதலை ஆக்குவா. அவன் ஏசுக்கிட்ட வாங்க விடுதலை அப்படியா அவன் ரோட்டில் நின்று சுவிசேஷம் சொல்கிறாங்க. 2 வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ அங்கே சஞ்சலமும் தவிப்பும் இருக்குமா? அது ஓடியே போகும்.
அப்போ இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படியாய் பிள்ளைகளை நாங்கள் எப்படியாய் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்பானது என்ற பிள்ளைகளே, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நாங்கள் பார்த்தோம் மேலேருந்து நான் சொல்லினே வரேன், மன்னிக்கப்பட்ட ஜனம், அவங்க வந்து பாருங்களேன், விடுவிக்கப்பட்ட ஜனம், அவங்க காக்கப்பட்ட ஜனம், அவங்க வல்லமை பெற்ற ஜனம், அது மாத்திரமல்ல அவங்க தைரியமாக இருக்கிற ஜனம் என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். கடைசியில் அவங்க சந்தோஷமுள்ள ஜனம். அதனால தான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் என்னவா பாக்கியம் உள்ளது, இந்த சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி. ஆகவே இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? இப்போ தான் வந்து முக்கியமான ஒரு காரியம். லூக்கா எடுத்து வாசிங்க, இப்போ எடுத்து வாசிங்க. நாங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் 1லேருந்து வாசிங்க. நான் துவக்கத்தில் சொன்னேன், போன கிழமை நாங்கள் பார்த்தோம், ஆட்டுக்குட்டி விருந்துக்கு அழைக்கப்பட்டோம். இப்போ ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிங்க. இப்போ மத்தேயு 20:1 வாசிக்கிறாங்க. கொஞ்சம் வசனம் போட்டோம், வாசிங்க. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய இப்போ எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். பாருங்களா, அங்க விருந்துக்கு போன வாரம் பார்த்தோம், எல்லாம் செய்து ஆட்களை அனுப்பி கூட்டணும் வாப்பா என்று சொல்லும் பொழுது காரணங்களை சொல்லி என்ன பண்ணாங்க, தட்டி கழித்தாங்க. ஆனால் இங்கே வேறு நடக்கிறது. அப்போ அமர்த்தபடியாய் அதிகாலையில் அவன் புறப்பட்டு போனான். வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி. பாருங்களேன், இதனால உனக்கு பலன் உண்டு. கர்த்தரிடத்துல வருகிறவன் ஒருபோதும் வெறுமையா என்னது போகவே மாட்டான். அவனுக்கு அதில் பலன் உண்டு, விடுதலை உண்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், நித்திய ஜீவன். வாசிங்க. அப்ப என்னது? வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். சரி. 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு என்ன பண்ணியிருந்தாங்களா? சும்மா நின்றவங்கள கூப்பிட்டாங்க, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், சரி, நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். சரி. அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் இப்ப பாருங்களேன், கடைசி மணி நேரத்திலையும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான். அப்ப வந்து அவன் என்ன கேட்கிறான், என்னையா காலத்தை நீங்க என்ன பண்றீங்க, விரயமாக்கின்கிற என்று சொல்லி வாசிங்க. அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு காரணம் சொல்றாங்க, எங்களுக்கு என்னது, யாரும் எங்களுக்கு வேலை கொடுக்கல. வாசிங்க. அவன் அவர்களை நோக்கி நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள். அப்ப பாருங்களேன், கர்த்தரிடத்துல ஒருவேளை எனக்கு தெரியாதுங்க, இயேசுவே தெரியாது. இன்னைக்கு அழைப்பு தேவன் கொடுத்துனே இருக்கிறாரு. ஆனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளே இன்னைக்கு தேவனை விட்டு எங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இதுதானே கர்த்தருக்கு எவ்வளவு வேதனை கொண்டு வரும். என்னைக்கு நான் யோசிக்கிறோமா? வாசிங்க. அப்ப என்ன சொல்றாங்க, அவங்க நியாயமானபடி கூலி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி அவனை அழைக்கிறாங்க. வாசிங்க. சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி. பாருங்களேன் என்ன சொல்லுகிறது, பாருங்களேன், பிந்தி வந்த முந்திக்கு இல்லை, எப்படியா தோக்குது பாருங்களேன். பின்னால வந்தான் பாரு, 11 மணி நேரம். அந்த கடைசியா வந்தவனுக்கும் வாசிங்க. பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்ப வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் என்னவா, அவர் பட்சபாதம் பார்ப்பாரா, கீழே மேலே இதெல்லாம் பார்ப்பாரா? பணக்காரு, இன்னைக்கு நிறைய ஜாதி என்னென்னவோ சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு வந்து பெரிய வியாதி, அது எனக்கு தெரியவே தெரியாது, நான் சொல்கிறேன் நான். அப்போ வந்து ஆண்டவர் அப்படியெல்லாம் பார்ப்பாரா? இல்லை. அப்போ என்ன செய்கிறாரு, இதில் வந்து சின்ன ஊழியக்காரன், பெரிய ஊழியக்காரன், சின்ன விசுவாசி, பெரிய விசுவாசி அப்படிலாம் எங்கனாக்குதா? இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். அப்போ அதுக்கு ஏற்ற நாங்கள் கனத்தை தரணும், அதற்கு ஏற்ற காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளணும். அப்போ பாருங்களேன், இந்த இடத்துல என்ன சொல்லுது, வாசிமா. அப்பொழுது 11ஆம் மணி அப்பொழுது வேலையமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். பாருங்களேன், ஒவ்வொரு பணம் வந்து ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து இப்ப வந்து முந்தியும் முன்னால வந்தாங்க பாரு, அவங்களுக்கும் என்ன பண்ணுகிறது, தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார். அவங்க என்ன என்றாங்க, எனக்கு என்னது அதிகம் கிடைக்கும் என்று சொல்லி இவங்களே என்றாங்க. அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். பாருங்களேன், தேவன் ஒரு மனிதனை குறித்து அவர் திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் அன்பானவர்களே, உன் தேவைக்கு என்னவோ அது ஆண்டவர் என்ன பண்ணுவார்,
அது தருவார், அது தந்து கொண்டு இருக்கிறார். அதை விட்டுட்டு இவன் இருக்கிறத விட்டு என்னது பறக்கிறதுக்கு அழியறான் என்று சொல்லுவாங்க நம்ம ஊரில். யோசித்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல இவங்க என்றாங்க, நான் முன்னால் போய் நான் இப்படி பண்ணேன், நான் இவ்வளோ வருஷம் இது நம்ம இந்த உலக காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுளுடைய காரியத்தில் என்ன சொல்லுது, அவனுக்கும் அதே அவனு லாஸ்ட்டாக வந்தவனுக்கும் அதே தான், முதல் வந்தவனுக்கும் அதே தான் தரப்படுகிறது. ஏன் வாசிங்க. வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, இப்போ அவன் என்ன பண்ணுறான் வாசிங்க. பிந்தி வந்தவர்களாக இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். பாருங்களேன், தேவன் பாருங்களேன், இப்போ அவங்களே தான் சொல்றாங்க, எங்களையும் அவங்களையும் என்னது சமமாக்கினீரே என்று சொல்லும்போது, அப்போ தேவன் இடத்துல என்ன இல்லைன்னு அர்த்தம்? என்ன இல்லை? வேறுபாடு இல்லவே இல்லை, பட்சபாதம் இல்லவே இல்லை. அப்போ எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்று, தேவன் இடத்துல எல்லாம் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ முறுமுறுத்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? முறுமுறுத்தாங்க. இன்றைக்கு இதுதாங்க பெரிய ஒரு வியாதி எல்லா இடத்திலும். உலக காரியம் சரி, எங்கே பார்த்தாலும் பஸ்ஸில் போகும்போது ஃபோனில் அங்கே பார்த்தாக்கா முறுமுறுத்துனே போகிறாங்க. அவங்க பற்றி இவங்களை பற்றி குறை நாங்கள் பார்க்குறோம், கேட்குறோம். அவங்க பேசுறது அது சபையிலும் சரி, எல்லா ஆண்டவர் இப்போ முறுமுறுப்பு தான் இன்றைக்கு பார்க்குறோம். இது போல தான் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாடில் பார்க்குறோம், தேவனை முறுமுறுத்த போது தேவ கோபாக்கினை வந்ததை பார்க்குறோம். வாசிங்க. அப்ப முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நான் உனக்கு அநியாயம் செய்யல, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? பார்த்தீங்களா? சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, நீ போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அப்ப பாருங்களேன், கர்த்தர் யார் யாருக்கு என்ன தரணும்னு அவர் அறிந்திருக்கிறார். அதை என்ன பண்றாரு? அதை தருகிறார். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? எத்தனை பேர் மற்றே அப்படி இப்படி என்று சொல்லி. அப்போ இன்றைக்கி நான் தெளிவாகவே சொல்கிறேங்க, ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒவ்வொரு வரங்களை தந்திருக்கிறார். அல்லேலூயா. யாரையும் ஒப்பிட்டு என்னது நான் சொன்னேன். நான் அநேக முறை பாலியாங்கிச்சோ பற்றி அவரே சொல்லியிருக்கிறார். அந்த பாலியாங்கிச்சோ பில்லி கிரஹாம் என்று அந்த ஆண்டுடைய ஊழியக்காரனுடைய கூட்டங்களுக்கு போவாராம். அந்த ஊழியக்காரன் வெறும் பிரசங்கம் தான் பண்ணுவாராம். பில்லி கிரஹாம் அவர் பிரசங்கத்திலேயே அற்புதம் அதிசயம் எல்லாம் நடக்குமா. கோடி லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்களாம். ஆண்டவர் அவர் அப்படியே பயன்படுத்தினார். அந்த இதுக்கு இந்த பாலியாங்கிச்சோ போய் அப்போ தோக்கத்தில் அங்கே உட்காருவாராம், கேட்பாராம், கடைசியில் சேரெல்லாம் மடித்து போடுவாராம், இதெல்லாம் பண்ணுவாராம். இப்படியா இருக்கும் பொழுது ஆண்டோடத்தில் அவருக்குள்ள ஒரு எண்ணம் பாருங்களேன், எவ்வளோ என்ன எண்ணம் வந்ததுன்னு சொன்னால், அந்த எலியாக்கிட்ட இருந்த அந்த வல்லமை என்னது ரெட்டிப்பாய் வரணும். ஏன்னாக்கா அது மற்றவர்களுக்கு என்னது பிரயோஜனமாக இருக்கணும். அப்படி தான் அவன் சுயநலமாக கேட்கல எலிசா, விளங்குதான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் இந்த பாலியாங்கிச்சோ ஜோம் பண்ணுறாராம், ஆண்டவர்கிட்ட கேட்குறாராம், இவர் இப்படியாய் நடத்துகிறார் ஆண்டவர், இது போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பில்லி கிரஹாமை போல் என்னை நடத்துங்கப்பா, என்னை மாற்றுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாராம், அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னாராம். பில்லி கிரஹாமை போல் எனக்கு உன்னை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி. என்ன ஆண்டவரே? ஆமாம், எனக்கு ஒரு பில்லி கிரஹாம் போதும், இப்போ எனக்கு என்னது பாலியாங்கிச்சோ தான் வேணும். கரங்களை தட்டி ரொம்ப நேரம் ஒன்றுமே செய்யலை இன்னைக்கு. அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொன்னாராம், எனக்கு பாலியாங்கி. அதனால தான் நான் தெளிவாக சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ அதில் இது அது என்று சொல்ல எந்த காரணமும் இல்லை. அதான் இந்த பகுதியில் பார்க்குறோம். ஆகவே உன் வாழ்க்கையில் அப்போ இன்றைக்கி இந்த குடும்பங்களை கட்டி எழுப்பாததுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு அநேக பிளவுகளுக்கு காரணம் என்ன? ஆராய்ந்து பார்த்து எங்களை இன்றைக்கு இதோ ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனை எங்கள் வாழ்க்கையை நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ வாங்கிக்கின்னு நீ சம்மதிக்கலையா, உன்னுடைய இதை நீ வாங்கி கொண்டு போப்பா, நீ அது கொடுத்து போ, பிந்தி வந்தவர்களுக்கு அவனுக்கு கொடுக்கிறது என்னுடைய இஷ்டம். வாசிங்க. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியால் வன்கண்ணனா இருக்கலாமா? இந்த வன்கண்ண என்ன தெரியுமா? என்னது கண் படுறதுன்னு சொல்றாங்க தெரியுமா? பொறாமை. அதுதான் அது. அப்போ பொறாமப்படலாமா? அப்போ ஏன் இன்னொன்று விலை கொள்ளணும்?
ஏன் வந்து ஆண்டவர் எல்லாருக்கும் எல்லா மாதிரி கொடுக்குறதில்லன்னு சொன்னால், அது உன்னால் என்ன பண்ண முடியாது. ஒரு சில காரியங்களை தேவன் கொடுத்தா உன்னால் என்ன பண்ண முடியாது, அதை நீ தாங்கிக் கொள்ள முடியாது, அதை வந்து நீ நடத்த முடியாது, அதை நீ வச்சு பாதுகாக்க முடியாது. அப்போ உன் அளவுக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், உனக்கு தருவார், உங்களுக்கு தருவார், நமக்கு தருவார். அதுபோல தான் பண்ணவில்லை. நான் அதை தான் இன்றைக்கும் பார்க்குறேன். ஆண்டவர் என்னை நடத்துகிற விதங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரில் எதனா ஒரு காரியம் நடத்துக்கிறதுன்னு சொன்னால் அது ஆண்டவரால், கர்த்தரால். நான் அதனால தான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், நல்ல வேளை நான் பெரிய படிப்பு இதெல்லாம் இந்த உலக அறிவு வராததுக்கு ஆண்டவர் நன்றி. இல்லைனாக்கா இந்த அறிவில் இன்றைக்கி என்ன பண்ணலாம், நிறைய பேசலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். இல்லை நான் அதுக்கு தயாரில்லை. பாருங்களேன், வாசிங்க தொடர்ந்து. இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னவா, சிலர். அப்போ இதில் வந்து நாங்கள் யாரா இருக்க போகிறோம், யாரா இன்றைக்கு ஆண்டு சொன்னார், இவ்விதமாய் கர்த்தரை தெய்வமாய் சொந்த தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, இந்த சீரை பெற்றிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி, அப்போ தேவன் அழைத்த அந்த காரியங்களுக்கு நாங்கள் இந்த பகுதியில் என்ன கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிற விதங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் நடத்துகிறார். அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இஷ்டத்தின்படி ஆண்டவர் அவளை நடத்துகிறார். அந்த குடும்பத்தை, அவருடைய காரியங்களை இதில் விளங்கி கொள்கிறோம். ஆகவே அதில் என்னையா முறுமுறுப்பு, அதில் என்ன கேள்வி, அதில் ஆண்டவருக்கு இப்படியாய் சொல்வது இல்லை, அப்படி அல்ல. ஆண்டவரே சொல்றாரு, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அதை தான் போன வாரம் பார்த்தோம். அழைத்தோம், ஆனால் அவர்கள் காரணங்களை சொல்லி வரல. அப்போ அதனால அவங்க தான் என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இதோ அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீர். இன்றைக்கு ஆண்டவரே, நான் முறுமுறுப்பும் கர்த்தருக்கு பிடிக்காதது ஆண்டவர் என்னென்ன சுட்டி காட்டினாரோ, ஆண்டவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்ட மகள், நீ என்னையா குற்றப்படுத்து, பிசாசே போ என் மகளை விட்டுன்றார். ஆண்டவர் எவ்வளோ எங்கள் மேலே நம்பிக்கையும் அவர் கிருபையும் வைத்திருக்கிறார். நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், செஞ்ச தவறை இன்றைக்கி ஒத்துக்கொள்ள என்னது தயாரில்லை, மன்னிப்பு கேட்க தயாரில்லை, இன்றைக்கி சாட்சி சொல்லுன்னு சொன்னால் வர தயாராக இல்லை. தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறார். நீங்கள் உண்மையாய், நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பீங்க என்று சொன்னால் கர்த்தர் அதிகத்தில் உங்களை நிறுத்துவார், நடத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று இன்றைக்கி தயவு செய்து ஒப்பு கொடுப்போம். இந்த நாளில், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் கொண்டு வந்து எங்களை ஆண்டவர் நடத்தினார். அப்போ வாசிங்க, அந்த சங்கீதம் 144 15வது வசனத்தை வாசிக்கிறாங்க. நாங்கள் கேட்டு நாங்கள் அப்படியாய் ஒப்பு கொடுக்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சீக்கிரமாக எழுந்து நின்று நாங்கள் அப்படியே ஜெபித்து நாங்கள் கடந்து போவோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், எவ்விதமாய் இன்றைக்கு நாங்கள் பார்த்த அந்த காரியங்கள், ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்த தேவன், சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, பாக்கியவான், பாக்கியவதி நீ. கர்த்தரை தெய்வமாக கொண்டு, கர்த்தரை சொந்த தெய்வமாய், கர்த்தரும் இல்லை, இன்னொன்னும் இல்லை, உலகமும் இல்லை, ரெண்டும் இல்லை, ஒன்று தான், கர்த்தரை மாத்திரம் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் ரட்சகரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கிற இருக்கிற பிள்ளைங்கள், தயவுசெய்து அந்த பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, அவங்க உட்காரணுங்க, ஆண்டோட வசனத்தை கேட்கணுங்க. இன்றைக்கி இந்த நான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன், அவங்க வாழ்க்கையில் இந்த வசனம் உள்ளே போவோன்னு சொன்னாக்கா அது அற்புதங்களை, அதிசயங்களை ஏற்ற நேரத்தில் செய்யும். ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு அது உதவி செய்யும், அவங்கள வாழ வைக்கும், அவங்கள வழிகாட்டும். அவங்களுடைய இடர்கள், அவங்க மீறுதல்கள், காரியங்கள் அவங்க போகும்போது அதை தடுத்து நிறுத்தும், அவங்க வாழ்வை செழிப்பாய் மாற்றும். இன்றைக்கு தயவு செய்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் எல்லாரும் கண்களை மூடி நாங்கள் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஓ சோத்திரம்.